ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜங்கு கூட மணி சீரீஸ். என்ன நீங்கள் போடுறீங்களா? இப்படிலாம் கோவப்படாதீங்க. என்ன நல்லா போடணுன்னு ஆசை இருக்கோ அதெல்லாம் போட்டு போயிடுறேன் சரிங்களா? அப்புறம் கமெண்ட் மஸ்ட் எப்படி இருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு உங்கள் கமெண்ட்டை சொல்லிட்ருங்க. அண்ட் தென் பேலன்ஸாக இருக்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். லுனாட்டிக் வேறு இருக்குது. அண்ட் அப்புறம் கலர் ஆஃப் த ஹார்ட்டு, கிங் எல்லாமே இருக்குது. நான் எல்லாமே கரெக்டாக தந்துடுறேன். ஸோ அதுதான் வேணும்னு கேட்காதீங்க. அகெயின் நான் சொல்கிறேன், இந்த எபிசோட்னால் இந்த எபிசோட் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் வந்து இது என்ன ஆச்சு, இது எப்போ வரும் அப்படின்னு கேட்காதீங்க. ஓகேவா? கண்டிப்பாக நான் போடுறேன். சரிங்களா? யாரும் டென்ஷன் ஆகாதீங்க நான் எப்படி சொல்கிறேன்னு. ஓகே, சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக விட்டுக்கு போட்டேன். ஸ்டார்டிங்கு ஜங்கு ஒரு பெரிய மேரேஜ் ஹாலில் எல்லா ஒர்க்கும் கரெக்டாக நடந்திருக்கா பார்த்துட்ருக்கான். டேய் இன்னும் ஒர்க் என்னடா ஆயிர மாதிரி பண்ணுறீங்க, அதெல்லாம் எங்கே இருக்குமோ அங்கே இருக்கணும். புரியுதா? ஆமாம் ஃபுட்டு. டேய் ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்கடா, அதெல்லாம் ரெடி ஆச்சா இல்லையா? அண்ணா எல்லாம் ரெடி தானா, எல்லாம் பார்த்துக்கலாண்ணா. இங்கே பாருங்கள், எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லாமே கரெக்டாக பண்ணணும். புரியுதா? ஜங்குக் வரேம்மா. என்னம்மா? டேய் போடா, போய் ரெஸ்ட் எடு. அப்படின்னா போய் ரெடி ஆகு. அதை விட்டுட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்க. போடா. என்னடா நீ செஞ்சிட்ருக்கணும்னு அவசியம் இருக்கா? அதான் எல்லாத்துக்கும் ஆளுங்க போட்டிருக்கோம்ல, அப்புறம் என்ன? நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம தான் எல்லாம் பார்த்துக்கணும். சும்மா அது எதுன்னு. ஆமாம் வாயன் ரெடி ஆகிட்டாளா? டேய் எல்லாம் ரெடி ஆகிட்டாடா, இதெல்லாம் ரெடி தான் ஆயிருப்பா. என்ன ரெடி ஆகிருப்பான்னு ஃபுட்டு போச்சு அவளுக்கு. சரி நான் என்னென்ன இது பார்த்துட்டு வரேன். டேய் நீ எதுக்குடா அதெல்லாம் போயிட்டு? என்ன நான் பார்க்காம யார் பாப்பா? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆமாம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் எல்லாம் முடிச்சிட்டாங்களா? நீ பார்த்தது தானேப்பா, எல்லாமே பார்த்துருப்பாங்க, எல்லாம் முடிச்சிருப்பாங்க. நீ வேணால் போயிட்டு பார்த்துட்டு வந்துருப்போ. பா எங்க நான் அங்கே தானே இருக்க சொன்னேன், இங்கே எதுக்கு நின்றுருக்காரு? போமா அங்கே போய் வெல்கம் பண்ண சொல்லு. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் வராங்க, போ சொல்லு. சரிடா சரி. டேய் கோச் அப்பத்துலேருந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஓ கோச் வந்துட்டாரா? இருமா நான் அவரை பார்த்துட்டு ஒரு அட்டென்ஸ் போட்டு போயிடலாம், மனுஷன் டென்ஷன் ஆகிடுவார். சரி நீ அது என்னென்னு பாருடா, சும்மா இதை வேலையை பார்த்துட்ருக்காத, போய் ரெடி ஆகு. ஒரு 1/2 hour ரெடி ஆயிடுறேன். என்ன 1/2 hour? மேரேஜ்க்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான்டா இருக்குது, போடா. இருமா 1 hour இருக்குது, நான் 1/2 hour ரெடி ஆகிடுவேன். நீ என்னென்னு மட்டும் பாரு, நாங்கள் என்ன பார்த்துட்டு வந்து சரியா? அப்படி சொல்லி ஜங்குக்கு போயிட்டு இப்போ ஒயின் ரூம் தான் வரான். சார் ஒயின் ரூம் ரொம்ப அழகாக ரெடி ஆயிருக்கா சார், எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம் சார், நீங்கள் வேணும்னா. தேங்க்யூ. ஓகே சார். மாமா நீங்கள் உட்கார். ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் மாமா. மாமா நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆகணும், கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கணும்ல. மாமா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க? நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டான்னு. அதான் அப்பாவே எல்லாமே பார்த்துருப்பார்ல. இல்லை வேன், அவர் கொஞ்சம் வயசானவங்க, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுவும் நல்லா இருக்காது. ஓகேவா? நீ ஹாப்பியா? உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இந்த மேக்கப்? ஓகேவா? நீங்கள் பார்த்தது தானே மாமா, எப்படி சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருக்கும்? ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை மாமா. அப்போ ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே. மாமா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க சரிங்களா? ரெடி ஆகாமல் எங்கே போயிட போகிறேன்? அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க, ரெடி ஆயிரும், ஒரு பிரச்சனை இல்லை சரியா? சரிங்க மாமா. மாமா நல்லா இருக்காண்ணா? உனக்கு என்ன எப்பயும் போல் ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்ஸ் மாமா. அப்புறம் ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் தேங்க்ஸ் மாமா. அவர் ரெடி ஆகிட்டாரா? யார்? என் தம்பியா? ரெடி ஆகிட்டாரா மாமா? அதான் காலேஜ்லேருந்து லவ் பண்ணியிருக்கீங்க, இன்னமும் பார்க்கணுமா என்ன என் தம்பியை? இல்லை மாமா, அது இல்லை, நான் எதுவும் கேட்கல, போங்க. இதோ பாருடா வெக்கத்தெல்லாம், இவ்வளோ நேரம் எங்கே போச்சு இந்த வெக்கம்லாம்?
என் தம்பி பேரை சொன்னோன்னே வைக்குமா இல்லை என் தம்பின்னு சொன்னோன்னே வைக்குமா? இல்லை இல்லைண்ணா, அது சரி சரி, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். நான் நெக்ஸ்ட் அவன் ரூம் தான் போயிட்டு ரெடி ஆகிட்டா பார்க்கணும். அவன் ரெடி ஆகிட்டானா என்ன எதுன்னு அவனே வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஹாப்பியாரு சரியா? மாமா ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த மேரேஜ் இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்காது. நீங்கள் இந்த வீட்டுக்கு ரொம்ப பெரியவங்க. என்ன என்னென்ன அங்கிள் ரேஞ்சுக்கு வச்சிரு. ஐயோ இல்லை மாமா, நீங்கள் இந்த வீட்டுக்கு முதல் பையன். ஆனால் நீங்கள் தான் இல்லை ஃபஸ்ட்டு அவன் கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் கூட என் கல்யாணம் பார்த்துக்கலான்னு சொன்னீங்க. அந்த ஒரு வேர்டுக்காக தான் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கேட்டு ஓகே சொல்லியிருக்காங்க. நான் அந்த ஹெல்ப்பை எப்பவுமே மறக்க மாட்டேன் மாமா. நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லவங்க. உங்கள் தம்பியை விட நீங்கள் ரொம்ப நல்லவங்க மாமா. இதை மட்டும் அவன் கேட்டான் கொந்தளிச்சிருவான். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, நீ ரெடியாகு சரியா? ஜங்குக் மாமா. என்ன மாமா ப்ளீஸ் போய் ரெடி ஆகுங்க. என்னோடய மேரேஜில் நீங்கள் தானே முன்னாடி இருக்கணும். சரி சரி ரெடி ஆகிறேன். அன்பு தொல்லை தாங்க முடியலை. பாய் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வந்து கிளம்பியிருப்பான். ஸோ கரெக்டாக இப்போ ஜங்குக்கும் அவனோட தம்பி ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அவங்க தம்பியும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டுருக்கான். டேய் என்னடா ரெடி ஆகிட்டியா? நான் நல்லா இருக்கேன் நானா? பையன் வெயிட் பண்ணுறதா? எப்போ போகிறதா இருக்கு? என்ன ரெடி ஆகிட்டாளா? என்ன ரெடி ஆகலையா? அதெல்லாம் ஆகிட்டா, நீ தான் போய் பார்க்கணும். சரி நான் போகிறேன். ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குண்ணா அவளை பார்க்கவே. இருவோம் உனக்கு லவ் பண்ணும்போதெல்லாம் இல்லையா? நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீ இல்லைனா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. உனக்கே தெரியும் என்னோடய அப்பாவுக்கு இப்போலாம் அடிக்கடிக்கு அட்டாக் வருது. அதனால தான் அவன் வீட்டில் மேரேஜ் ரொம்ப சீக்கிரமாக பண்ணணுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அண்ணன் நீ இருக்க, நீ கல்யாணம் பண்ணாமல் நான் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு அவளை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், நிறைய டைம் திட்டியிருக்கேன், நான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறீன்னுலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ தான் ரொம்ப ஸ்மூத்தாக எங்கள் 2 பேரும் ஹேண்டில் பண்ணி கல்யாணம் வரையும் இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்க அண்ணா. டேய் என்னடா அவளும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கா? என்னை அங்கிள் ரேஞ்சில் வச்சிடாதீங்கடா டேய், புரியுதா? உன்னை விட என்ன 3 வயசு தான் பெரியவன் நான். அப்புறம் என்ன அண்ணா, நீ என்னை விட 3 வயசு பெரியவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்பா கூட என்னை இப்படி புரிஞ்சுப்பாரா தெரில அண்ணா. நீ என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஓ முடியலடா டேய், முடியலை. பழைய வைப்பில் பார்க்கணுமே, அப்போதானே நல்லாயிருக்கும். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி ஓ அவளை போய் மீட் பண்ணு. சரிண்ணா அப்படி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே 2 பேரும் ஃபாதர் மேலே நின்றுருக்காங்க. வயனும் மெஞ்சுனாகிய நீ வயனை திருமணம் செய்ய சம்மதமா? மெஞ்சுனாகிய நான் வயனை திருமணம் செய்ய சம்மதம். வயனாகிய நீ மெஞ்சுனை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம் ஃபாதர். சரி 2 பேரும் ரிங் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ ரிங் மாற்றிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஓகே இப்போ 2 பேரும் நீங்கள் உங்கள் அன்பை ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ மெஞ்சுன் வந்து அப்படியே வயனோட ஃபோர்ஹெட்டில் சாரி டி, நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் எல்லாம் என் சுயநலத்துக்காக. இதுக்கப்புறம் சந்தோஷமாக மட்டும்தான் வச்சுப்பண்டி என் நம்ப. அதுக்கப்புறம் நான் உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்த மாட்டேன். எப்பவுமே சொல்வேல, லவ் பண்ண புதுசில் இருந்த மெஞ்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. இப்போ மிஸ் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ் இது மாதிரி வாட்ச் எனக்கு சொன்னதுக்கு. நீ பழைய மெஞ்சுனாரு, எனக்கு அது போதும் கண்டிப்பாக. ப்ராமிஸ் யூ டியர், இதுக்கப்புறம் நான் அப்படி தான் இருக்க போகிறேன். ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ டி பண்ண டீ. ஸோ அவங்க வந்து கெஸ்ட்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. டே ஜங்கு போ, எனக்கு அங்கே வேறு போகணும்ல, நீ கிளம்புடா, கிளாஸஸ் வேறு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். கிளம்பு. கிளம்பலாம்ப்பா. தம்பியோட கல்யாணம் எல்லாம் முன்னு பார்த்துட்டு தானே போனோன்னது. சரிடா, அதுதான் முடிஞ்சிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான். எதுக்கு இன்னமும்? இல்லைப்பா, அவன் ஹனிமூன் உடனே ரெடி பண்ண சொன்னான். என்ன டே, விவஸ்தா இருக்காடா அவனுக்கு எங்கண்ணா? அறிவு இருக்கா இல்லை இல்லையா? அண்ணா இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கான்.
அந்த பொறுப்புலாம் இல்லைல்ல உனக்கு. உனக்கு நடந்துடணும். சின்ன வயசுலேருந்தே உன் புத்தி தானடா. அண்ணாக்கு எதுவும் செய்கிறோமோ செய்யலையா அதெல்லாம் அக்கறை கிடையாது. பாப்பா இருப்பா. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி கத்துற? நீ பாருப்பா, என் ஃபீல் டோட்டலாக வேறு. அவன் தானே உன் பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிறான். ஸோ விடு, பிரச்சனை இல்லை. டேய், நீ வந்தாண்டா என் பிஸ்னஸ் பார்த்துக்கிற. சரிப்பா, அவன் தானே ஓவரால் டெய்லி வந்து பார்த்துக்கிறான். ஆனால் நீ மந்த்லி ஒன்ஸ் வந்தாலுமே எல்லாம் பாப்பா இருப்பா. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவனுக்கு ஒன்று பொண்டாடி இருக்கு, தனியாக பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். அவன் நீ போ, அவன் ரூமில் வெயிட் பண்ண போ. இல்லைம்மா, சொன்னால் கேளுமா, போ. அது அண்ணா சொல்கிறான்ல, போடி. இல்லைடா, அது போடி, சொன்னால் கேளு, போ. என்னப்பா? அவள் தான் இருக்கால, ஏன்ப்பா அப்படி அசிங்கப்படுத்துறீங்க என்ன? டேய், நான் அசிங்க வேற படுத்தணுமா? தன் மூஞ்சிலே ஒட்டி கிடக்குது எல்லாமே. பா இருப்பா. இங்கே பாரு, நான் ஒன்றும் பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கல, அவன் தான் டெய்லி வந்து ஆஃபீஸில் பார்த்துக்கிறான். நான் ஃபுல்லாகவே பாக்ஸிங் என்னோடய கரியரை பார்த்துட்ருக்கேன். டே ஜங்கு, நீ என்ன தான் பாக்ஸிங் அப்படி போனாலுமே நீ தானே கடைசியில் பிஸ்னஸ் பார்க்குற, நீ தானே பா அவன் தான் பார்க்குறான்றல விட்டேன். அதோட டே, உனக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. இன்றைக்கி மிட் நைட்டில் நீங்கள் கிளம்புற மாதிரி. ஏர்போர்ட் ரெடி ஆகணும், எல்லாமே பேக் பண்ணியாச்சுல. ஆல்ரெடி சொன்னது தானே? சொன்னது தானே. நான் அப்பா சொன்னோன்னு கஷ்டமாக இருக்குது. இந்த ஹனிமூன்லாம் வேணான்னு தோணுதுண்ணா. வேணாம், விட்டுடலாம். இங்கேயே இருக்கிறோம், சரியாண்ணா? உனக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இதெல்லாம். டேய், எனக்கெல்லாம் லேட் ஆகும்டா. நான்லாம் இப்போதைக்கு அதில் இல்லை, சரியா? உனக்கு தெரியும்ல, நேஷ்னல் லெவலில் நான் போகணுன்னு. அது மட்டும் தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு, புரியுதா? ஆனால் நீ ஆல்ரெடி நேஷ்னலில் ஆனால் கண்டினியூவாக அடிக்கணும்ல. லாஸ்ட் போன மேட்ச் என் லைஃப்பில் மறக்க முடியாத மேட்ச், கேவலமாக தோற்று போன மேட்ச் இல்லைடா. ஜங்குக்குண்ணா கண்டினியூவாக அடிச்சுட்டே இருப்பான். அந்த பேர் எனக்கு போயிடுச்சுடா லாஸ்ட் இயர். இல்லை, அது எப்பவுமே போகவே விடக்கூடாது அண்ணா. நினச்சிருண்ணா, லாஸ்ட் டே ஃபுல்லாக எங்கே லவ் மாட்டேன். சரி, அதை நான் பார்த்துக்கிறேன்றல. இப்போ என்னன்னு பாரு, சரியா? சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். டேய், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சுல, இன்னும் ஆஃப் அன் ஹவரில் ஏர்போர்ட் போகிற மாதிரி இருக்கும், புரியுதுல்ல? டேய் ஜங்குக், நீ பா, உங்கள் கப்பிள்ஸ் அவங்களுக்கு தனியாக நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். இங்கே பாருப்பா, உன் பையனுக்குன்னு ஒரு பொண்ணு ஆல்ரெடி இருக்கும். இப்போ நான் பிறகுவா போகிறா. ஆல்ரெடி இருந்திருப்பா. எப்போ வருவான்னு தெரில. அவளுக்காக நானும் வெயிட் பண்ணுறதா இருக்கேன். விடுப்பா, இதெல்லாம் என் லைஃப்பில் நான் நடக்காத மாதிரி நீ திங்க் பண்ணுறங்க. எனக்கும் கிடைக்கும்பா, தேவையில்லாம எதாவது யோசிச்சுருக்காது, சரியா? டேய், நீ கிளம்பு, நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லி ஜங்குக்கு உடனே போயிருப்பான். ஸோ ஜங்குக்கோட மம்மி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கும் 2 பேரும் ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் வந்திருப்பான். மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆக்சுவலாக நான் வேணான்னு தான் சொன்னேன். இங்கே பாரு, எதுவும் யோசிச்சுருக்காதீங்க. 2 பேரும் ஹாப்பியாக லைஃப்பில் லீட் பண்ணுங்கள், ஓகேவா? இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? மாமா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் மேட்ச்னு சொன்னாங்க. ஆல் த பெஸ்ட் மாமா, நல்லா பண்ணுங்கள். முடிஞ்சால் நானும் வரும் வர பார்க்குறோம். இங்கே பாரு, உனக்கு ஹனிமூன் 2 வீக்ஸ், சரியா? அதெல்லாம் ஒன்றும் வர வேணாம். லைவில் பாருங்கள், சரியா? மாமா, என்னங்க? ஐயோ, எடுத்து வச்சேன்னா தெரியலையம்மா. ஏங்க தள்ளுங்க, என்னாச்சு? மாமா, இது என்னோட சின்ன கிஃப்ட். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு மேட்ச் இருக்குல்ல, நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் வேன், தேங்க்ஸ். சரிங்க மாமா, நாங்கள் கிளம்புறோம். என்னங்க போகலாமா? போகலாண்டி. அண்ணா பாய்ண்ணா. சரிடா, பார்த்து எப்பயும் போல சும்மா மூஞ்ச காட்டிட்டு, புரியுதா? சரிண்ணா. ஓயன், நீ போயிட்டு என்கிட்ட பேசிட்டு வரேன். ஆனால் என்னண்ணா, இப்போ லவ் பண்ணும்போது ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டு, இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது, புரியுதா? மேரிட்
ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக அதான் சரியாடா, மறந்துடாத. ரொம்ப விளையாட்டுத்தனமா அப்படியே மணி நிறையா இருக்குது, பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன், அப்படி கேஷுவலாக இருக்காத. அவனை ரொம்ப லவ் பண்ணுறாடா, புரியுதா? புரியுதுண்ணா, சாரிண்ணா. சரி சரி ஓ. மாமா பாய். சரிம்மா பாய், பார்த்து. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் இப்போ வீட்டுக்கு வந்திருப்பான். வந்தவொடனே டக்குன்னு அவனோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ கரெக்டாக கிளாஸ்க்கு தான் போயிட்டுருப்பான். டே ஜங்குக், என்னடா இந்த நைட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க? இது தேவையா? இல்லை கோச், விட விடாது. ட்ரீம் கோச் இது. நான் இப்படி தோற்று போனேன் இதில், விட மாட்டேன். விடவே விடாது. சரிடா சரி, இங்கே பாரு, இப்போ தானே தம்பி கல்யாணம் முடிஞ்சுது, எல்லாமே நீ தானே அந்த வேலையெல்லாம் பார்த்த, இதுக்குள்ளே இங்கே வரணுன்னு. ஏன்டா? இல்லை கோச், இல்லை தோத்துட்டேன் கோச் போன வருஷம். பாருடா, உன்னை மேட்ச்லேயே ஒரே இல்லை கோச், ஒரு டைம் கூட தோற்றுக்கக்கூடாது, ஆனால் தோத்துட்டேன். அசிங்கமாக தோத்துட்டேன். டேய் பாரு, நீ போய் ரெஸ்ட் எடு போ. டயர்டாக இருக்குது ஃபேஸு. இல்லை கோச், டயர்டெல்லாம் இல்லை, நீங்கள் வேணால் போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னடா, என்ன உன் தம்பி கிளம்பிட்டானா? அனிமன்லாம் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் கோச். சரி சரி, ஹாப்பியாக அவன்? அவனுக்கு என்ன கோச், ரொம்ப சந்தோஷமாக நல்லா தான் இருக்கான், பிரச்சனைலாம் இல்லை. சரிடா சரிடா, நீ பாரு என்ன. சரிங்க கோச். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் அவன் அவன் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக ஒரு 4 o'clock தான் வீட்டுக்கே போயிருப்பான். அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஷோ என்ன இவ்வளோ டயர்டாக இருக்குது. அம்மா வேணாம் நம்மளே போய் காஃபி போட்டு கூட சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். கரெக்டாக மம்மி வந்திருப்பாங்க. ஜங்குக், என்னப்பா இந்த நேரத்தில் இப்போ தான் வீட்டுக்கு வரியா? ஏண்டா தங்கம்? அம்மா எவ்வளோ டைம் சொல்கிற? அம்மா இருமா, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரே ஒரு பிளாக் காஃபி. காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, சரியா? சுகர் வேணாமா, சரியா? டேய், நீ இவ்வளோ கஷ்டப்படணும்னு என்னடா அவசியம்? சும்மா பாக்ஸிங்னு பார், அங்கே எங்கே அடி வாங்கிட்டு. டேய், உனக்கு உன்னோட கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அம்மாவுக்கு ஆசை இல்லையாடா? உன் தம்பி கல்யாணம் பண்ணிட்டான்டா, ஆனால் உனக்கு இன்னும் ஆரம்பிக்காதம்மா, அழுகாதம்மா ஃபஸ்ட்டு நீ. ஆமாம், எல்லாம் அந்த கோச்சை சொல்லணும். அவன் இருக்கானே, அவனை பார்த்தாலே மாமா என் கோச்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, ஆல்ரெடி அவர் உங்கள் அம்மா பார்த்தாலே பயமாக இருக்குன்றாரு, நீ வேற ஏம்மா? இல்லைடா, என் பிள்ளை எதோ சொல்லி மயக்கி வச்சுருக்கான் அவன். சரி விடு, இப்போ உட்காரு, அம்மா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மாவோட லேப்பில் அப்படியே படுத்துட்டு, அம்மா என்னை சுற்றி இவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் எனக்குன்னு ஒரே ஒரு அன்புனா நீ மட்டும்தாம்மா. ஏண்டா? என் தங்க பிள்ளைக்கு என்ன குறை? அவ்வளோ அழகாக இருக்கான், பொண்ணுங்களா வராது என் பையனுக்கு? அதான் வராளுங்கம்மா, ஆனால் உண்மையாக இருக்கணும்லம்மா. வராளுங்க, நல்லா பணக்காரன், செம்மையாக இருக்கான், எனக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக வேணும்மா. அது எப்போம்மா? தம்பி கல்யாணம் பார்க்கும்போதோ எனக்கும் ஆசையாக இருக்குமா, நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஜங்குக், சூப்பர்ப்பா, அம்மா பார்த்துருவோம்மா. லவ் பண்ணணும்மா, எனக்கும் லவ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குமா. சரிடா, ஆனால் உன்னோட பாக்ஸிங் கிளாஸில் பொண்ணுங்களாம் வருவாங்களா? அந்த பொண்ணு எதாவது பார்க்குறியா? அந்த பொண்ணு எதாவது லவ் பண்ணுறியா? அம்மா, அந்த பொண்ணுங்களாம் என்ன அண்ணான்னு கூடுவாளுங்கம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அது நல்லாவும் இருக்காது. ஏண்டா, ஒரு பொண்ணு கூட ஒன்று லவ் பண்ணலையா? அம்மா வேணாம்மா அதெல்லாம். ஏன்பா, உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? என்ன மாதிரி பையன் லவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றான்? தெரிலம்மா, நான் ஒன்று மாதிரி பொறுமையாக. பாரு, எனக்கு காஃபி போடணுன்னு தோணுது, நீ வந்து நிற்கிற, அது மாதிரிம்மா. உன் லவ் அங்கே பார்க்கணும் நான். இது எப்பவுமே நின்னேன், இப்போன்னு இல்லைம்மா. நைட்டில் வருவேன், ரொம்ப பசிக்கும், அட்லீஸ்ட் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு, சாலடாச்சும் பண்ணலான்னு கிச்சன் போவேன்.
ஆனால் நீ எழுந்து வருவேன். எப்படின்னு எனக்கே தெரில. கேட்டால் என் பிள்ளைக்கு பசிச்சா நான் வரமாட்டேனான்னு சொல்லுவேன். என் பொண்ணாட்டியும் இப்படிலாம் சொல்லணுமா என்னை பார்த்து? ஐயோ, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆசை வந்துடுச்சு. அதுக்கு தான் சின்னவனுக்கு ஃபஸ்ட்டு பண்ணாமல் உனக்கு பண்ணணுன்னு சொன்னேன். நீ கேட்டியா? அவனுக்காக வழிகட்டாயமாக நிற்கிற அம்மா கிட்ட அழுகிற. அவன் விடுமா, அவன் ஆசைப்பட்டுட்டான். பொண்ணு வீட்டில் வேற ரொம்ப ப்ரெஷர்மா. வயன் வேற என்கிட்ட ரொம்ப வந்து அழுதுட்டாமா. கஷ்டமாயிடுச்சு. சரி, அந்த பிள்ளைக்காக வச்சு கல்யாணம் பண்ணிடலாம் அந்தம்மா தோணுச்சு. ரொம்ப நல்ல பொண்ணுமா. ரொம்ப எடுத்து கும்பிட்டுலாம் காலெல்லாம் விழுந்துட்டாமா. கஷ்டமாயிடுச்சு. அதான். ஆனால் உன் பையன் இருக்கான் பாரு, ஐயோ லவ் பண்ணுறானே தரலம்மா. கொஞ்சோட இன்ட்ரெஸ்டே காட்டல. அந்த பொண்ணு வந்து அப்படி அழுதுனே தான் மனசு சரியில்லை. சரி, கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுதான்மா பண்ணிட்டேன். சரிடா தங்கம், அம்மா உனக்கு பார்க்குறேன், பொண்ணு பார்க்குறேன். அம்மா லவ் பண்ணும்மா. டேய் அப்போ பண்ணி தொலையண்டா, ஏன்டா உயிர் எடுக்கிற? போடா. அம்மா பத்தியா நீங்கள் அப்பா கூட போகிறேன். நீ டே வந்தனா சொங்கு. ஆமாம் நீங்கள் அப்பாவுக்கு காஃபி போட போகிறேன்னு சொன்னோம்மா. ஏம்மா என்னை தப்பாக நினைக்கிற? அப்படி பேசக்கூடாதா தங்கம்? சரிம்மா, லவ் யூம்மா. இதை சொல்லிடுறது. சரி, நான் போகிறேன்டா. சரிம்மா, டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேண்ணே. உன் பையன் கால் பண்ணானா? போய் இறங்கிட்டேன்னு எனக்கு ஒரு மெசேஜ் தான் போட்டு விட்டான். இந்த ஒயன் புல்ல போடுதுமா எனக்கு. இவன் எதுக்கு தான் இருக்கானே தெரிலம்மா. அவன் தம்பி. சரி விடுறா, இப்போ சரிம்மா அப்படி சொல்லி ஜங்குக்கும் போயிருப்பான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். ஜங்குக்கு ஒரு 1 o'clock தான் எழுந்திருப்பான், ஆஃப்டர்நூன் அது மாதிரி. ஸோ அவனுக்கு நிறைய கால் வந்திருக்கும். என்ன இவ்வளோ கால் வந்திருக்கு வயன்கிட்ட இருந்தா? என்னாச்சு? ஏதாவது சண்டை போட்டுட்ருக்கானா? ஓ கடவுளே, இதுதான் போகக்கூடாது முடியலை. ஓ ஹலோ, சொல்லுவேன். என்னாச்சு? மாமா எவ்வளோ நேரம் கால் பண்ணுறது, அங்கிளும் எடுக்கல, ஆன்ட்டியும் எடுக்கல. பயமாக இருக்கு மாமா. எனக்கு என்ன பண்ணணும் கூட தெரியல மாமா. ரொம்ப பயமாக இருக்கு மாமா. என்னாச்சு? என்னாச்சு? வேணாரு ஓகே, எதுக்கு அழுகுற? அவள் தான் அடிச்சிட்டானா? ஃபோனு கூட அவன்கிட்ட? இல்லை மாமா வந்தனையும் இந்த கண்ட்ரியில் ஒரு ஃபேமஸான மாடல் கார் ஒன்று இருக்குது. நான் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணிட்டு வரேன்னு போனாங்க. அப்புறம் கால் அவருக்கு எனக்கு தெரியல மாமா. ஏதோ ஃபார்மாலிட்டிலாம் சைன் போட சொல்கிறாங்க. அப்புறம் அவ்வளோ ரத்தம் மாமா. எனக்கு பயமாக இருக்கு மாமா. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் ரீச் ஆகல மாமா. என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க மாமா. நீங்கள் ஏதாவது கேளுங்க மாமா. எனக்கு பயமாக இருக்கு மாமா. எனக்கு நீங்கள் வாங்க மாமா, பயமாக இருக்கு மாமா. அவன் என்ன 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 சொல்கிற? தம்பி என்னாச்சு? உண்மை தாண்டி என்னாச்சு அவனுக்கு? மாமா பயமா பாரு, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காத. என்ன ஆச்சு அவனுக்கு? ஃபோனு கொடு, டாக்டர் கிட்ட ஃபோனு கொடு. சரிங்க மாமா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் கால் மட்டும். ஓகே. ஹலோ என்னாச்சா? ஓகேவா எல்லாமே? நான் ஜங்கு, ஜியோன் கம்பெனியோட சிஇஓ. சார் நீங்களா? ஆமாம், அங்கே இருக்கான் என் தம்பி. எப்படி இருக்கான்? ஓகேவா? நான் இன்னும் கொஞ்சம் இப்படி இன்னும் வித்தின் 1 டேல நான் அங்கே இருப்பேன். உனக்கு என்ன ஆச்சு? அவ்வளோ ஓகேவா? எது வந்தாலும் எந்த ப்ராசஸ் ஆனாலும் சீக்கிரமாக பண்ணுங்கள். ஜியோன் கம்பெனிஸோட சிஇஓட தம்பி தான் அவன். என்ன ப்ராசஸ்னாலும் எவ்வளோ செலவுனாலும் எல்லா ப்ரொசீஜரும் வித்தின் இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சீக்கிரம்
அவனுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, எனக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது. அவள் ஓகேவா? ஓகேவா? சார் சார், சாரி டு சே திஸ், இப்படி இருந்தாலும் உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இது எப்படி எப்படி அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லவே கூடாது. உழைக்கணும், என் தம்பி எதுவும் ஆகிடக்கூடாது, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் அங்கே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கால் கட் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே ஓயன் கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருப்பா. ஏன் என்ன என்ன சொன்னாங்க டாக்டர்? என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எனக்கு பயமாக இருக்கு மாமா. நீங்கள் எப்போ வருவீங்க? அப்பாவுக்கு கால் பண்ண சொல்ல பயமாக இருக்கு, அவருக்காக என்ன அட்டாக் வந்துடுமோ. சரி சரி அழுவாத, ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன், டிக்கெட்லாம் புக் ஆகிடுச்சு, நாங்கள் இருப்பேன், பயப்படாத ஏன் நாங்கள் இருப்பேன். எனக்கு பயமாக இருக்கு மாமா, அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அவ்வளோ ரத்தமாக உள்ள கூட விட மாட்டாங்க மாமா. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க மாமா. அம்மா சொல்லுங்க மாமா. வேணும் ஒன்றும் இல்லை டாக்டர், ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னார். எனக்கு எதுவுமே ஆகிடாது, நம்ப ஒன்றும் ஆகாது, நம்புன்னு சொல்கிறேன்ல, ஒன்றும் ஆகாது. சரிங்க மாமா, ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கும் கால் பண்ணு. உங்ககிட்ட எதுவும் சொல்லலை? எதுவும் சொல்லலை? இல்லை இல்லை மாமா, கால் எடு. சரி, உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம், நாங்கள் இருப்பேன், நீ கொஞ்சம் தைரியமாக இரு சரியா? கால் பண்ணிட்டுருக்காத. கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க மாமா. சரி சரி நான் வரேன் அப்படி சொல்லி ஜங்கு கால் கட் பண்ணியிருப்பான். ஸோ ஜங்குக்கும் மறுநாள் ஏர்லி மார்னிங் அங்கே ரீச் ஆகிருப்பான். ஸோ வந்தோடனே ஹாஸ்பிட்டல் தான் வந்திருப்பான். டாக்டர் டாக்டர் இன்னொரு பேஷண்ட் அட்மிட். சார் ஜங்கு? நான் தான் எங்கே எப்படி இருக்கான்? சார் 5th floor. ஓகே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போயிருப்பான். ஸோ ஜங்குக்கு பார்த்தனியோ வயனை உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பா. வயன் மாமா மாமா எதுவுமே சொல்ல மாட்டாங்க மாமா, பயமாக இருக்கு மாமா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல மாமா. சரி ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, உனக்கு எதுவும் ஆகிடாது, ஒன்றும் இல்லை. உனக்கு அறிவில்லையாடி, நீ உனக்கு தானே அனுப்புனேன், உனக்கு தெரியாதா? உனக்கு அவ்வளோ விவரம் தெரியாதுன்னு. ரேஸ் காருக்கெலாம் நீ அனுப்புவியா அவனை? ரேஸ் கார் காடி நான் அவனை இங்கே அமிச்சேன், உன்னை நம்பி தானே அனிமனுக்கு அமிச்சேன். சொல்றி. நான் அவ்வளோ சொன்னேன் மாமா, கேட்கல, மன்னிச்சிடுங்க மாமா, மன்னிச்சிடுங்க, எவ்வளோ சொன்னேன். சரி ஒன்றும் நடக்காது. ஸோ டாக்டரும் வெளியே வந்திருப்பாங்க. ஜங்குக் சார், டாக்டர் எப்படி இருக்கான்? ஓகேவா சார்? சாரி, எங்களால் காப்பாற்ற முடியல, அவ்வளோ ட்ரை பண்ணோம், சாரி சார். அவ்வளோதான். இது கேட்டுனியும் வயன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. ஸோ அவளை டக்குன்னு சிஸ்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே அந்த சேரில் உட்காந்துறான். இப்போ என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் எதுவுமே தெரியல. அம்மாக்கா டே ஜங்குக், என்னடா நீ ஃபாரின் ஏதாவது போயிட்டியா? அந்த நம்பரில் நீங்கள் கூப்பிடல? என்னம்மா எங்கேம்மா இருக்க தங்கம்? இவ்வளோ காலையில் அம்மா தோசை ஊற்றி தரணுமா? டே அம்மா டே ஜங்குக், என்னடா ஆச்சு? அம்மா அம்மா தம்பி என்னடா அவனுக்கு என்ன? சண்டை போடுறானா அவன்கிட்ட? அம்மா எனக்கு பயமாக இருக்கம்மா, அவன் நம்மளை விட்டு போயிட்டாம்மா. என்ன அதான் அனிமோன். ஜங்குக் ஜங்குக் என் பிள்ளைக்கு
என் பிள்ளைக்கு என்னடாச்சு? என் பிள்ளைக்கு என்னடாச்சு? அம்மா, அவன் நம்மளை விட்டு போயிட்டாமா. அம்மா, அவன் பயமா இருக்கு. அம்மா, அம்மா பேசுமா. அம்மா, அம்மா, இன்னும் அப்பா கால் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் அப்பா கால் பண்ணியிருப்பாரு. உங்கள் அப்பாவும் என்னடா ஆச்சு? அம்மா மயக்க போட்டு வேண்டா, பயப்படுறா, அழுகுறா. என்னடா கொஞ்சம் பேர் சொல்லி சொல்லி அழுகுறா. என்னடா என்னாச்சு? நல்லா இருக்கானடா? என் பிள்ளை என்ன திட்டு வேண்டா. அதுக்காக ஒன்றும் இல்லைடா. தம்பி நீ தாண்டா நல்லா பார்த்துப்ப. என்னடா இப்போ எதோ சொல்கிற? நாளைக்கு பாடி இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துருப்போம், நான் வைக்கிறேன் அப்படி சொல்லி ஜங்கு கால் கட் பண்ணியிருப்பான். ஸோ மறுநாள் தான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டோடு அங்கே போயிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஜங்கு கால்லேருந்து எல்லாமே இங்கே சைடில் பார்க்க சொல்லியிருப்பான். அது எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஸோ வயனும் ரொம்ப டவுன் ஆகி தான் வந்திருப்பா. அவளுக்கு அழுது அதுக்கு மேலே ஸ்டாமினாவே இருக்காது. ஸோ ஜங்குக்குமே அப்படி தான் இருப்பான். ஸோ ஃபேமிலியே அப்படி தான் இருக்குது அவ்வளோ சோகத்தில். ஸோ இப்போ தான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே அகெயின் இப்படி வரும்போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப அழுவாங்க. அந்த மொமெண்ட்டை யாராலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நேற்று தானே பார்த்தோம், 2 நாளுக்கு முன்னாடி தானே பார்த்தோம், அப்படி தான் சொல்லி எல்லோரும் அழுதுட்டு போவாங்க. ஜங்குக்கு அப்படியே அந்த இடத்துல மட்டும் மூலையில் உட்காண்ட்ருக்கான். ஜங்குக்கு அங்கிள் வாப்பா, நீ தான் எல்லாம் பண்ணணும்ல. அம்மா அப்பா வயசானவங்க பயப்படுறாங்க. அப்படியும் இப்போ தான் கல்யாணம் ஆனா சின்ன பொண்ணு, அவ்வளோ பயப்படுறா. வா, ஃபஸ்ட்டு நீ ஏன் மண்ணு போடுவா. அங்கிள் அவன் சந்தோஷமாக இருக்கும் தானே அங்கிள். இந்த கல்யாணம் நான் பண்ணேன், இப்படி நடக்கும்னு தெரிஞ்சதா அவனுக்கு இது பண்ணியிருக்கவே மாட்டான் அங்கிள். அவன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் பண்ண அங்கிள். அது இப்படி தெரியல அங்கிள், நான் வரல அங்கிள். வாப்பா, நீ தான் தைரியமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு எடுத்து நிறுத்துறாங்க. ஸோ வயன் இப்போதும் ஆக்ட் பண்ணி அப்படி அழுதுட்ருக்கா. வேண்டாம் அம்மா, வேண்டாம், இருக்க வேண்டாம், இவ்வளோ வேண்டாம், என்னங்க எழுந்துருங்க. ஏண்டா, நான் சொன்னேன்ல போவாது. நீ எப்பயுமே போயிட்டு கேட்க மாட்டேலடா. ஓயன் இப்படி வா. இல்லைம்மா இப்படி வா. ஜங்குக்கும் எல்லாமே பண்ணிடுறான். ஸோ பண்ணிவிட்டு எல்லாம் போயிடுறாங்க. கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ வயனும் அப்படியே உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பா. வயன் தண்ணி குடிமா. இல்லை ஆண்டி வேண்டாம், குடிமா. ஸோ வயனோட ஃபேமிலியில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் வயனை அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டேய் என்னடா? இல்லைடா, என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளோதான். இல்லை அவ்வளோதான். என்னடா பேசுகிற நீ? வயன் என் பொண்ணு மாதிரி தான். இல்லைடா, இந்த மேரேஜ்க்கு நான் முதல்ல வேணான்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகேவாயி அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீ விட்றா. டேய் என்னடா இப்படி எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட டேடியும் ஜங்கோட டேடியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தெரிஞ்சிருக்காது. மேரேஜ் டைமில் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது தான் இவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னே அவங்க 2 பேருக்கும் தெரிய வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த கனெக்ஷனே இருந்திருக்காது அவங்க 2 பேருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அமைதியாக. ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்புறம் இப்படியே இருந்தால் எப்படி? இப்போ தான் கல்யாணம் ஆன பொண்ணு, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு, அதுக்காக அப்படியே விட்ட முடியுமா? இல்லை, யாரும் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், நீங்கள் எல்லாம் கிளம்புங்க. ஓயன் எனக்கு எதுவும் தெரியாது. பாருங்க, உங்கள் அப்பாவே உடம்பு சரியாதவர். அப்புறம் இதெல்லாம் கேட்டு எப்படி மனுஷன் அப்படின்னு வந்து போய் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். அதுக்குன்னு இப்போது இறந்த வீட்டிலேருந்து என்ன பண்ண முடியும்? இருங்கம்மா, கத்தாதீங்க. எங்கள் பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும், அதுதானே கேட்குறோம். என்ன கேட்குறீங்க? தெளிவாக கேளுங்க. தெளிவாக கேட்குறோம்.
எல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே தான் பேசணும், கரெக்டாக தான் இருக்கோம். டக்குன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறது நல்லது தானே அப்படி சொன்னோம். வயனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஸோ ஜங்குக்கு எல்லாம் சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணிடுறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் என் புருஷன் செத்து இருக்கான், அதுக்குள்ளே எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணுமா? நீங்களே மனுஷன் தானா? உணர்வுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்க மாட்டீங்களா? பா இங்கே பாருப்பா, உனக்காக தான் அவனை நான் அவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி இப்படி அவனை கொன்னுட்டேன், நானே கொன்னுட்டேன். இப்போ திருப்போம் உனக்கு உன் பொண்ணை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்ல? சொல்லுப்பா சொல்லு. ஏன் அப்படி இல்லைம்மா, ஏன் எனக்கு எதுவும் தெரியாது, நீ உட்காரு. ஆண்டி எனக்கு எதுவும் தெரியாது, உட்காரு. ஆண்டி ஏன் ஆண்டி இப்படி பேசுனீங்க? இங்கே பாருங்க, அவங்க வீட்டில் எல்லோரும் எவ்வளோ சோகமாக இருக்காங்க, இப்படி பேசுறது தப்பு ஆண்டி. என் யார் பெரியவங்க, நாங்கள் பேசுகிற உட்கார். என்ன கல்யாணம் பண்ணிடுறது நல்லது தானே? அப்படியே விட்டுற முடியாதுல்ல ஜங்குக்கும். ஆமாம், சின்ன பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன அரேஞ்ச்மெண்ட்டோ பாருங்கள். உங்கள் பொண்ணை எங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், இல்லை அவளுக்கு இங்கே தான் இருக்க விருப்பம் இருந்தாலும் அவள் இருக்கட்டும், அங்கே தான் தலையிடல. மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு எங்கள் மேலே கோவம் இருக்கும், மன்னிச்சிடுங்க. என்னப்பா தம்பி, கல்யாணம்னா யார் பண்ணிப்பா எங்கள் பொண்ணை? என்ன சொல்கிறீங்க? புரியல அங்கிள். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு உடனே புருஷன் செத்துட்டான், யார் எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா? அதுக்குன்னு எங்கள் பொண்ணு கடைசிக்கோ வாழை வட்டியாக இல்லாமல் இப்படி தான் இருந்தா எப்படி? என்ன அர்த்தம்? அங்கிள் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லுங்கள், ஒன்றும் புரியல. எங்கள் சைட்லேருந்து அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வயன் பேரில் எழுதணுமா? ஓகே, அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நாங்கள் எழுதிடுறோம், பிரச்சனை இல்லை. அம்மா அதெல்லாம் வேண்டாம் அம்மா, நான் தான் மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட, மன்னிச்சேன். ஏன் இரு, எல்லாமே நடக்க வேண்டியது இருக்குது, நடந்துச்சு, விடு. அம்மா அவனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சட்டப்படி வயனுக்கு சேரட்டும், சரியாம்மா? சரிப்பா, நீ என்ன சொன்னாலும் அம்மாவுக்கு ஓகே தான்ப்பா. சரிம்மாப்பா, எனக்கும் ஓகே தான் ஜங்குக்கு. அப்புறம் என்ன அங்கிள், ஒரு 10 days போட்டும் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துட்றோம், நீங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிடுங்க. அது வரைக்கும் அவன் இங்கே இருக்கட்டும். ஓகே அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். இருப்பா ஜங்கு, ப்ராப்பர்ட்டி யாருக்கு வேணும்? அதுக்காகவா நாங்கள் பேசிகிட்ருக்கோம். எங்கள் பொண்ணு வாழ்க்கைப்பா, ப்ராப்பர்ட்டினா காசுக்காக வந்துடுவாங்க. அங்கிள் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? நான் எனக்கு சொந்தக்காரன் தான் அங்கிள். என்ன பண்ணணும்? நான் என் தம்பி எழுந்துட்டுருக்கேன், அவங்க புருஷனை, எங்கள் அம்மா அப்பா, உங்கள் பையனை, என்ன வேணும்னு தெளிவாக சொல்லுங்கள். என்னால் முடியல, சொல்லுங்கள் அங்கிள். என்னன்னா எங்கள் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை தான், உனக்கு கல்யாணம் ஆகாமல் தானே இருக்குது, நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் என்ன விளையாடுறீங்களா? அங்கிள் என்ன பேசுகிறீங்க? பையன் ஓகே, ஆண்டி எதுவும் பேசக்கூடாது, பெரியவங்க பேசுகிறாங்களா? உட்கார். இப்போ வயனோட டேடி அப்படியே ஜங்குக்கா பார்க்குறாரு. ஸோ கிட்ட போயிட்டு ஜங்குக்கா கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாரு. அங்கிள் என்ன அங்கிள்? இல்லைப்பா, என் பொண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணாலும் எப்படி பார்த்துப்பான்னு தெரியல, சிம்பிளாக சர்ச்சில் கல்யாணம் பண்ணிடலாம்ப்பா. என் பொண்ணுக்கு நீதான்ப்பா வாழ்க்கை கொடுக்கணும். கால் அங்கிள் அங்கிள் என்ன அங்கிள்? என் தம்பியோட ஒய்ஃபா வழி இல்லைப்பா, நீதான்ப்பா. அங்கிள் டேய், நீ தாண்டா உன் பையன்கிட்ட சொல்லணும். எனக்கு இல்லைடா, எனக்கு என்ன சொல்லணும்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக் தான், நான் வயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் எல்லாமே பாருங்கள். இதுக்கப்புறம் இங்கே யாரும் இருக்க வேணாம், இங்கேருந்து எல்லோரும் கிளம்பலாம். கல்யாணம் 1 வீக்கில் சொன்னீங்களே, அது ரொம்ப சிம்பிளாக சர்ச்சில் பண்ணிடலாம். இப்போ எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்க ப்ளீஸ், உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன். சங்குமா, என்னால் முடியலம்மா. இவங்க எல்லோரும் உன்னை அப்போ ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி. விடுமா, விடு. எல்லாம் தலை இழுத்து நினச்சிக்கிறேன். எதோ சொன்னாலும் அவங்கக்கிட்ட லவ் பண்ணும் அது இதுன்னு அந்த மயிரெலாம் எனக்கு தலையில் எழுதலைன்னு நினச்சிக்கிறேன். என் தம்பியை கொண்டவளே அவ கூட டேய் சங்கு, அப்படிலாம் சொல்லாதடா. என் தம்பி அவள் அமைச்சிருக்கக்கூடாதும்மா, அமைச்சிருக்கக்கூடாது. சரி, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள் அப்படி சொல்லி ஜங்கு வந்து கிளம்பியிருப்பான். ஸோ வயனுக்கு இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. வயன்கிட்ட அது சொல்லும் போதும் வயனுக்குமே ஒன்றும் புரிஞ்சிருக்காது, அதெல்லாம் வேணான்னு சொல்லி ரொம்ப அழுதுருப்பா. ஆனால் வயனை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படியே தான் டேஸஸ் போகுது. 1 வீக் அப்புறம் ஒரு சர்ச்சில் சின்னதாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி அங்கே இருக்கான். ஜங்குக்காக நீ வயனை திருமணம் செய்ய சம்மதமாப்பா? சம்மதம். வயனாக நீ ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமாமா? அது அப்போ எல்லோரும் ஜங்குக்கோட மம்மி டாடி எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்காங்க வயனை என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வயனோட மம்மி டாடி ரொம்ப கெஞ்சுற மாதிரி அழுகுறாங்க. சம்மதம். சரி, ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படி சொன்னால் ரிங்கை மாற்றிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே காரில் கூட்டி போயிருப்பாங்க, ஃபேமிலியோடு எல்லாருமே காரில் போயிருப்பாங்க. இப்போ தான் உள்ளே போகணும், வயன் அப்படியே நின்றுட்டே இருக்கா. வயன்கிட்ட யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அம்மா வாங்க சாப்பிடுங்க, ஆண்டி வாமா சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் உட்காரலான்னு சொல்லிட்டு வருவான். வயன் வந்து உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அம்மா சாப்பிட்டு முடிச்சுன்னு கூப்பிடு, சாப்பிட்டுக்கிறேன். இல்லை இல்லை ஆண்டி, மாமா இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிடல. அவ்வளோ வேணாம்னு சொல்லுமா, எரிச்சலாக இருக்கு. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கோங்க, அம்மா நான் ரூம் போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிருப்பாங்க. மாமா எனக்கும் விருப்பம் இல்லைதான் மாமா, அப்பா மாமாவை செத்துருவேன்னு சொன்னாங்க மாமா, வேறு வழி இல்லாமல் தான் நானும் சம்மதம் சொன்னேன் மாமா. எனக்கும் விருப்பம் இல்லைதான் மாமா, மன்னிச்சிடுங்க மாமா, மன்னிச்சு. முறி அழுது தான் இந்த லெவலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்க. எப்பா இதுக்கு மேலெலாம் எந்த அழுகையும் நம்பர் தான் நான் இல்லை. ஏன்னா நானே அந்த லெவலில் தான் இருக்கேன். நீ சாப்பிட்றியா? சாப்பிட்டு கிளம்பு, எனக்கு பசிக்குது, நான் வேறு சாப்பிட்ணும். இல்லை பசிக்கல மாமா, நீங்கள் சாப்பிடுங்க. சரி கிளம்பு. ஜங்குக்கு மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ வயனும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்துட்ருக்கா. ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு போய் வரும்போதோ இங்கே எதுக்கு உட்காந்துருக்க, ரூம் இல்லையா? இல்லைங்க மாமா, ரூமில் தான் கல்யாணம் பண்ணிட்டல, தான் நானும் பண்ணி தொலைச்சிட்டேன்ல, வந்து தொலை, என் ரூம்லேயே இரு. சரி சரிங்க மாமா போ. ஸோ வயனும் ரூம் போயிருப்பா. அப்போ உட்காந்துட்டே இருப்பா. ஸோ ஜங்குக்கும் அவனோட பேகு அவனோட க்ளவுஸ் எல்லாமே எடுத்து போட்டு வச்சிட்ருக்கான். கேட்கலாமா? இல்லை கேட்க மாமா. என்ன 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 வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? இல்லை பாரு, நான் நைட்டில் மோஸ்ட்டாக நீ எடுக்க மாட்டேன், புரியுதா? விட்டு தூங்கு. இல்லையா எங்கன்னா போய் ஒலாத்துறனா ஒலாத்து, இல்லை என்ன பண்ணுறது மயிரை பிடுங்கன்னா பண்ணிக்கோ. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா பேருக்கு தான் புருஷன், மற்றபடி புருஷனா எனக்கு எந்த உரிமையும் கிடையாது உங்ககிட்ட, சரியா?